இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், ஹெல்த்து, இந்த மாதிரியான விஷயங்களில் என்ன பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் அதுக்கு முக்கியமான காரணம் உங்களோட முன்ஜென்மம் தான். முன்ஜென்மத்தில் நீங்கள் என்ன பாவ புண்ணியம் செஞ்சுருக்கீங்களோ அதுக்கான பலனைத்தான் நீங்கள் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் எவ்வளோ கொதிப்பீங்க. போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படிங்கிற பேரில் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் சின்ன சின்ன குழந்தைகள் மத்தியில் இப்படி ஒரு கருத்தை ஒருத்தர் எடுத்து வைக்கிறார். இதை எதிர்த்து கேட்கறது அதே ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஒரு வாத்தியார். அவரு விஷுவலி சேலஞ்சா இருந்திருக்காரு. இந்த மாதிரியான வார்த்தையை கேட்ட உடனே இப்படி பேசிட்டு இருந்த அந்த நபரை தடுத்து நிறுத்து, நீங்க இப்படி பேசக்கூடாது, ஸ்கூல்ல பாவ புண்ணியம் இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, சயின்ஸ் ரீதியா ஏதாவது சொல்லி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டிருக்காரு. மகா விஷ்ணு அப்படிங்கிற ஒரு நபர் ஆன்மீக சொற்பொழிவு எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நபர் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல அந்த தலைமை ஆசிரியரால இன்வைட் செய்யப்படுறாங்க. அங்க போயிட்டு அவரு என்னென்ன பேசுறாரு அப்படின்னா நிறைய சூடோ சயின்ஸ் பேசுறாரு. அதாவது அந்த காலத்துல முன்னோர்கள்லாம் நிறைய ஓலைச்சுவடிகள்ல மந்திரங்கள் எழுதி வச்சிருந்தாங்க. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லும்போது திடீர்னு நெருப்பு உருவாக்க முடியும், பறக்க முடியும், உட்கார முடியும் அப்படின்னு நிறைய அடிச்சு விடுறாரு. இதெல்லாம் பொய் அப்படிங்கிறது அவருக்கே தெரியும். ஏன்னா சின்ன சின்ன குழந்தைங்க மத்தியில் இதெல்லாம் பேசும்போது ஏன் இப்படி நடக்கும், எப்படி பறக்க முடியும், மந்திரம் சொன்னால் எப்படி நெருப்பு உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எழாது அப்படிங்கிற காரணத்துக்காகவே நிறைய பொய்களை அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி பேசிட்டு இருக்கும்போது அவரு ஒரு விஷயத்த பேசுறாரு. அதுதான் மிகப்பெரிய சர்ச்சையா மாறுது. அந்த சர்ச்சைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒருத்தனுக்கு வீடு இல்லை, பணம் இல்லை, உடல்நிலை குறைபாடோட இருக்கான். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்ஜென்மத்தில் அவன் செஞ்ச பாவ புண்ணியம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த வார்த்தையை அவர் சொல்லி முடிச்சோனையும் கூட்டத்துல இருந்து ஒரு குரல் வருது, இப்படி நீங்க பேசக்கூடாது, கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க குழந்தைங்க மத்தியில என்ன பேசணும், ஆல் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசுறாரு. அவருக்கு எதிராக இந்த நபர், அதாவது மகாவிஷ்ணு அப்படின்ற இந்த ஸ்பீக்கர் என்ன பண்றாரு அப்படின்னா பயங்கரமான கோவப்படுறாரு. நிதானமா பேச மாட்டேங்கிறாரு. இந்த எதிர்ப்பு குரல் வந்தவனையும் பயங்கரமா அவர் பார்த்து கோவப்படுறாரு. நீங்க எப்படி பேசலாம், உங்களோட சிஇஓட நீங்க பெரிய அறிவாளியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி எழுப்பி அவரை பேச விடாம அவர் ரிலீஸ் பண்ண அந்த வீடியோல குழந்தைங்கள்லாம் இவர் பேச பேச இவர் கவுண்டர் கொடுக்க கை தட்டுற மாதிரியான சவுண்ட் எல்லாம் வருது. இதுக்கு நடுவுல அந்த குரல் எழுப்பினார் இல்லையா, அதாவது எதிர்ப்பு குரல் எழுப்பின அந்த வாத்தியார் ஒரு விஷுவலி சேலஞ்சா இருக்காரு. பார்வை திறனற்றவரா இருக்கக்கூடிய அவர்கிட்ட இந்த நபர் பார்வை திறனற்றவர் அப்படின்னு அவர்கிட்ட இன்சிஸ்ட் பண்றாங்க. அவரு கோவப்படாதீங்க, அவர் மேல அவர் பேசியிருக்காரு, அவருக்கு நீங்க நிதானமா பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் கூட அவர் யாரா வேணா இருக்கலாம், எப்படி அவர் என்கிட்ட அப்படி கேள்வி கேட்கலாம், நீங்க என்னை இங்க இன்வைட் பண்றீங்க, அப்படி இன்வைட் பண்ணும்போது நீங்க எப்படி எனக்கு எதிராக இப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் அவர் சொல்றாரு. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, இவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. அதுலயும் முக்கியமா ஒரு விஷுவலி சேலஞ்ச் நபர் மேல வன்முறை தூண்டுற மாதிரியான ஒரு விஷயங்களை கோவப்பட்டு கத்துறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்னு ட்விட்டர் ஃபுல்லா நேத்து ஒரு போர்க்களம் மாதிரி தான் இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல எப்படி இந்த மாதிரியான மத ரீதியான விஷயங்கள், சூடோ சயின்ஸ் ரீதியான விஷயங்களை எப்படி இன்வைட் பண்ணி அதுவும் ராஜ மரியாதையோட எப்படி கூட்டிட்டு இப்படி விடுறீங்க அப்படின்னு எஜுகேஷன் மினிஸ்டர் எல்லாம் டேக் பண்ணி பயங்கரமா ட்ரெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல ட்ரெண்ட் பண்ணதெல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாட்களா ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருந்த நபர்களே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் மினிஸ்டர் பிரஸ் மீட் பண்ணி அந்த எதிர்த்து கேட்ட அந்த வாத்தியாரை பாராட்டி அந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிற நபர் மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசியிருந்தாரு. சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாரு நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க சூழல்ல மகாவிஷ்ணு அப்படிங்கிற அந்த நபர் இப்படி பேசுனது சரிதானே, இப்படிதான சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவருக்கு சப்போர்ட்டும் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா, மதத்தெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி வச்சிருவோம். இங்க உட்காந்துருக்கிறது எல்லாமே சின்ன சின்ன குழந்தைகள். இப்போ என்னோட ஸ்கூல்ல நான் 11th படிக்கும்போது சகாயம் ஐஏஎஸ் அவர்களை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. அவர் நிறைய விஷயங்கள் பேசினாரு. அப்படி பேசும்போது மாறலா அவர் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லி தராரு. நீங்க ஒரு அரசு அதிகாரியா இருக்கும்போது உங்ககிட்ட அதிகாரம் வரும்போது நீங்க எப்படி மாறலா கரெக்டான ஆளா, எத்திக்கலா எப்படி ஒரு கரெக்டான ஆளா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்பீச் அவர் கொடுக்கும்போது கேட்டுட்டு இருக்க எங்களுக்கு ஒரு லெசனாவோ ஒரு இன்ஸ்பிரேஷனாவோ இருந்தது. சரி, இப்ப மகாவிஷ்ணு பேசினதுல என்ன இன்ஸ்பிரேஷனா இல்ல அப்படின்னு நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு வச்சுப்போம், இப்ப நம்ம குழந்தைகள்ல யாரோ ஒருத்தவங்க அந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க, அந்த கருத்தரங்கத்தையும் அட்டன் பண்றாங்க. அப்படி அட்டன் பண்ணிட்டு இருக்க அந்த குழந்தைங்க கிட்ட உன்னோட ஃபேமிலி வறுமையில இருக்கா, அது முன்ஜென்மத்துல உங்க அப்பா அம்மா பண்ண
பாவமோ இல்லை நீ பண்ண பாவமாவோ இருக்கும் அப்படின்னு அவர் சொல்ல வர கருத்துக்கு அர்த்தம் அதுதான். நீ நல்லா படிக்கலையா, உனக்கு படிப்பு வரலையா, அதுக்கு காரணம் உன் முன்ஜென்மத்தில் நீ பண்ண பாவம் அப்படின்னு தான் அவர் சொல்ல வர்றாரு. அந்த வாதியார் கேள்வி கேட்கும்போது கூட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாவ புண்ணியங்களை பற்றி அவனுக்கு சொல்லி கொடுக்காம அவன் வாழ்க்கையில் எப்படி பாவம் பண்ணாமல் வளருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ என்னன்னா, இவர் சொன்ன விஷயங்கள்ல உங்களுக்கு வீடு இல்லையா, பணம் இல்லையா, இல்லை உடல்நிலை குறைபாடோட நீ பிறந்திருக்கிறியா, அப்போ அது எல்லாமே வந்து உன் முன்ஜென்ம பாவத்தால் வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த குரல் எழுப்பின அந்த வாதியார் வந்து ஒரு விஷுவலி சேலஞ்சாக இருக்காரு. அவருக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும், முன்ஜென்மத்தில் நம்ம ஏதோ பாவம் பண்ணியிருக்கோம் போல, அதனால தான் நமக்கு கண் பார்வை இல்லாமல் பிறந்திருக்கோம் அப்படின்னு அவர் நினைப்பார்ல. சரி, இப்படி வச்சுப்போமே, இதை கேட்கக்கூடிய குழந்தைகள் நாளைக்கு விஷுவலி சேலஞ்சாவோ இல்லை ஃபிசிக்கலி சேலஞ்சாவோ யாரையோ ஒருத்தரை பார்த்தாங்கன்னா, இவருக்கு இப்படி இருக்கிறதுக்கு காரணம் முன்ஜென்மத்தில் ஏதாவது பாவம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அந்த குழந்தைங்களில் யாரோ ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அந்த மாதிரி யாரையாவது சொல்ல வாய்ப்பு இருக்கு இல்லையா. இந்த வீடியோ முடிக்கும் போது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த கருத்தரங்கை மட்டன் பண்ணி ரொம்ப கண்ணீர் விட்டு அழுகக்கூடிய காட்சிகள்லாம் வந்து ஜூம் பண்ணி அந்த வீடியோவில் காமிச்சிட்டு இருந்தாரு. ஸோ அந்த அழுதுட்டு இருந்த அந்த குழந்தைகள் வந்து நம்மளோட இப்போ இருக்கக்கூடிய சூழல், நம்ம பிறந்திருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை, இது எல்லாமே நம்ம பண்ண பாவம் அப்படின்னு நினச்சி நீங்கள் அழுதுருந்தீங்க அப்படின்னா அப்படிலாம் ஒரு மயிரும் கிடையாது. நீங்கள் வந்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய சூழலையும் உங்கள் குடும்பத்தோட வறுமையையும் இல்லை எல்லா விஷயங்களையும் உங்களால் மாற்ற முடியும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் ஏற்றிக்கிட்டு நல்லபடியாக படிங்க. இந்த மாதிரியான நபர்கள் பேசக்கூடிய விஷயங்களை வந்து கொஞ்சம் தூரம் வச்சே பாருங்கள். இந்த மாதிரியான கருத்துக்கள் எதுவுமே உங்களை அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள்லாம் கரெக்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.